அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு நல்லடியார்களே, இன்னைக்கு நம்ம சேனலில் பலனுள்ள ஒரு துவா தான் பார்க்க போகிறோம். அது என்ன துவானா, ஒது செய்யும் போது ஓதக்கூடிய துவாக்கள். ஒவ்வொரு ஒது எடுக்கம்ல என்ன துவா ஓதன்னு உள்ளதை இல்லை விரிவாட்டு பார்க்கலாம். என்னுடைய இந்த சேனலில் நிறைய பயனுள்ள துவாக்கள் போடுறீங்க. ப்ளீஸ் அதை ஒன்று பாருங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி இப்போ உள்ளதை பார்ப்போம். ஒலு செய்ய ஆரம்பிக்கும் போது இப்படி ஓத வேண்டும். பிஸ்மில்லாஹில் அலீமி வல்ஹம்துலில்லாஹி அலா தீனில் இஸ்லாம் என்று ஓதுக. சில ஹதீஸ்களில் பிஸ்மில்லா ஓதாத ஒலு கூடுவதில்லை என கூறப்பட்டுள்ளது. அடுத்து அந்த ஓதிட்டு அடுத்து அல்லாஹும் மக்ஃபிர்லி தன்பி வ வஷீலி மின் ஃபி தாரி வ பாரிக்லி ஃபி ரிஸ்கி. இதுக்கு பொருள் என்னென்னா, யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எனது வீட்டை எனக்கு விசாலமாக்கி வைப்பாயாக, எனது எண்ணத்தில் அபிவிருத்தியை நல்குவாயாக என்று பொருள். அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஒது செய்ய ஆரம்பிப்போம்ல, கைகளை கழுவும் போது என்ன ஓத வேண்டும்னா, அல்லாஹும்மா இன்னி அசலுக்கல் யும்னா வல் பரக்கத்த வ ஊதுபிக்க மினசூமி வல் ஹலக்கத்தி. இதுக்கு பொருள் என்னென்னா, யா அல்லாஹ், நிச்சயம் நான் உன்னிடம் நன்மையையும் பரக்கத்தையும் வேண்டுகிறேன், மேலும் உன்னிடம் கஷ்டத்தை விட்டு நாசத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் என்று. அடுத்து வாய் கொப்பளிக்கும் போது அல்லாஹும்மா இன்னி அலா திலாவத்தி கிதாபிக்க வ கதுரத்தி திக்ரிலக்க வ சுக்ரிலக்க. இதுக்கு பொருள் என்னென்னா, யா அல்லாஹ், உன்னுடைய குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதற்கும் உன்னை அதிகம் தியானிப்பதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உதவி புரிவாயாக. அடுத்து மூக்கில் நீர் செலுத்தும் போது அல்லாஹும்மா அர்ஹினி ரியாஹத்தி ஜன்னத்தி வ அந்த அன்னி ராலின். இதுக்கு பொருள் என்னென்னா, யா அல்லாஹ், நீ என்னை பொருந்தி இருக்கும் நிலைமையில் நான் சொர்க்கத்தின் நறுமணத்தை நுகர செய்வாயாக. அடுத்து மூக்கு சுத்தம் செய்யும் போது அல்லாஹும்மா அஊது பிக்க மின் வராயிஹின் நாரி வ மின் சூஇத் தாரி. இதுக்கு பொருள் என்னன்னா, யா அல்லாஹ், நரகத்தின் துர்வாடையை விட்டும் அந்த கெட்ட வீட்டை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று. அடுத்து முகத்தை கழுவும் போது அல்லாஹும்மா பையிலு வஜிஹி யௌம தபுயலு உஜூஹு அவுலியா இக்க வலா து சவ்விது வஜிஹி யௌம தஸ்வது வஜூஹு அஹ்தாயிக்க. இதுக்கு பொருள் என்னென்னா, யா அல்லாஹ், நீ உனது நல்லடியார்களின் முகங்களை ஒளி உற செய்யும் நாளில் என்னுடைய முகத்தையும் ஒளி உற செய்வாயாக. இன்னும் உனது விரோதிகளின் முகங்களை கருப்பாக்கி வைக்கும் நாளில் எனது முகத்தை கருப்பாக்கி வைக்காதிருப்பாயாக என்று பொருள். அடுத்து வலது கரம் கழுவும் போது அல்லாஹும்மா அஹ்தினி கிதாபி பி யமீனி வ ஹாஷிபினி ஹிசாபன் யஷீரா. இதுக்கு பொருள் என்னென்னா, யா அல்லாஹ், என்னுடைய பட்டோலையை எனது வலக்கரத்தில் அளிப்பாயாக, இன்னும் எனது கணக்கை லேசான கணக்காக வாங்குவாயாக என்று. அடுத்து இடது கரம் கழுவும் போது ஓதக்கூடிய துவா அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க அன் துஹ்தியனி கிதாபி பி ஷிமாலி அவு மின் வராயி லஹரி. இதுக்கு பொருள் என்னென்னா, யா அல்லாஹ், என்னுடைய செயலேட்டை எனது இடக்கரத்தில் கொடுப்பதை விட்டும் எனது முதுகுக்கு பின்னால் கொடுப்பதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அடுத்து தலைக்கு மசகு செய்யும் போது அல்லாஹும்மா அலிலனி தகுத்த லில்லி அரிசிக்க லா லில்லா இல்லா லில்லு அரிசிக்க. இதுக்கு பொருள் என்னென்னா, யா அல்லாஹ், உன்னுடைய அர்ஷின் நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அந்த கியாமத்து நாளில் என்னை உனது அர்ஷின் நிழலில் இருக்க செய்வாயாக. அடுத்து காதுக்கு மசகு செய்யும் போது அல்லாஹும் மஜ்அல்னி மினல்லதீன யஸ்தமி ஊனல் கௌலா ஃபயத்தபி ஊனா அஹ்ஷனஹு அல்லாஹும்மா அஸ்மிஹினி முனாதியல் ஜன்னதி மா அல் அப்ரார். இதுக்கு பொருள் என்னென்னா, யா அல்லாஹ், உபதேசம் கேட்டு அதில் நல்லவற்றை பின்பற்றி நடக்கும் நல்லோர்களில் என்னை சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ், சான்றோர்களுடன் சேர்த்து என்னையும் சோனபதிக்கு அழைக்கும்படி செய்வாயாக என்று பொருள். அடுத்து கழுத்துக்கு மசகு செய்யும் போது அல்லாஹும்மா ஃபுக்கர் ரகபதி மினன்னாரி வ அஊது பிக்க மினஸ் சலாசிலி வல் அக்லால். இதுக்கு பொருள் என்னென்னா, யா அல்லாஹ்,
என்னுடைய கழுத்தை நரகத்தில் இருந்து காப்பாயாக. இன்னும் நான் நரக சங்கிலிகளை விட்டும் விலங்குகளை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அர்த்தம். அடுத்து வலது காலை கழுவும் போது அல்லாஹும்ம தப்பித்து கதமையா அலா ஷிராத்திகல் முஸ்தகீம். அடுத்து இடது காலை கழுவும் போது அல்லாஹும்மா இன்னி அஊதுபிக்க அன் தசில்ல கதமையா அலா ஷிராத்தி யௌம தசிலு அக்தாமுல் முனாஃபிகீன ஃபின்னார். இதுக்கு பொருள் என்னன்னா, யா அல்லாஹ், நரகத்தில் நயவஞ்சர்களின் பாதங்கள் சறுக்கி போகக்கூடிய கியாமத்து நாளிலே சிராத் பாலத்தில் எனது கால்களை சறுக்கி போகாதிருக்க நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அர்த்தம். அடுத்து ஒலு செய்த பின் வானத்தின் பக்கம் முகத்தை உயர்த்தி இந்த துவாவை ஓதவும். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்ததஹிரீன் வஜஅல்னி மின் இபாதிக்கஸ் சாலிஹீன். இதுக்கு பொருள் என்னன்னா, அல்லாஹுவே தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என நான் சாட்சி கூறுகிறேன். அவன் தனித்தவன், அவனுக்கு இணை ஏதும் இல்லை. மேலும் நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் உண்மை திரு தூதராகவும் இருக்கிறார்கள் என நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், உன்னிடம் பாவம் மன்னிப்பு அடைந்தவர்களுள் என்னையும் ஆக்கி அருள். மேலும் பரிசுத்தமானவர்களின் ஒருவனாகவும் என்னை ஆக்கி அருள்.